Hello guys, welcome to the Smart Sniper. இந்த வீடியோல how to capture 100 points per day in Bank Nifty அதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இது டே 3 நம்ம ரெகுலரா எப்படி ஒரு 100 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்படியா இன்னைக்கு எஸ் நான் ஷேர் பண்றேன். என்னோட டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தது தான். மார்னிங் எடுத்த ட்ரேட்ஸை பார்க்கலாம். லுக் அட் ஹியர். யா மார்னிங் பார்த்தீங்கன்னா 50,500 பிஇ கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல், அதாவது 424ல் என்ட்ரி கொடுத்துருந்தோம். 415-14ல் வெளியே வந்துட்டோம். ஸோ இதில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வாங்கினோம். அதுக்கடுத்தது மார்க்கெட் காலிலே தெரிஞ்சு பயங்கர ரேஞ்சு, ஐவி கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு மூமெண்ட் அந்த அளவு பெருசாக எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால நான் மேக்ஸிமம் நோ ட்ரேட் டே அப்படின்னு போட்டிருந்தேன். பட் அதுக்கு அடுத்தது ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வந்து டாப் அண்ட் பாட்டம் பிக் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இதுல நீங்க ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு பெரிய ரேலியை டாப்போ பாட்டமோ பிடிச்சா மட்டும்தான் அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும். அது வரைக்கும் அரைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அதுதான் கரெக்டாக நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டம் கேப்சர் பண்ணியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடும் பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடும் சூப்பராகவே எடுத்திருந்தோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 24,350 சிஇ 151 ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை ரீடெஸ்ட் பண்ணோம் இந்த ஏரியாவில் 150 149லே. அதை வந்து நம்ம எடுத்திருந்தோம். அங்கேருந்து 186 வரைக்கும் மூவ் பண்ணியிருந்தோம். நம்ம அதை ஃபுல்லுமே கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அடுத்தது பேங்க் நிஃப்டியில் 50,500 சிஇ 333 ரூபா, இதுதான் இன்னைக்கு டே லோவில் என்ட்ரி எடுத்திருந்தோம். 1:12 அது பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 396 வரைக்கும் போயிருந்தான். அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி ரன் பண்ண சொல்லியிருந்தோம். 397 வரைக்கும் இந்த இடத்துல தான் 397 கிட்ட வரும்போது தான் ப்ராஃபிட்டை புக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த என்ட்ரிஸை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் கடைசியாக நம்ம எப்படி பர் டே 100 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இதில் சொல்கிறேன். எஸ், பேங்க் நிஃப்டி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயாஸ் பையில் இருந்தாலும் 15 மினிட்ஸில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த இந்த பெரிய ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவல் எடுத்ததுனால எனக்கு எடுத்தப்பே தெரிஞ்சிருச்சு ஒரு செல் வர்றதுக்கான சான்சஸ் இருந்ததுன்னு. ஸோ அதுக்கடுத்து தான் மார்க்கெட் செல் ஆக ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஸ்வீப் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி, பட் இது இன்டர்னல் ஸ்வீப்பான்றதுனால இன்டர்னல் ஸ்வீப் அப்படின்றதுனால இந்த என்ட்ரியை நம்ம வந்து எடுக்க வேணாம். எனக்கு வந்து அக்யூரசி கம்மி தான். ஏற்கனவே மார்க்கெட்டில் ப்ரீமியம் மேலே தரல. ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கிறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல என்ட்ரி அமைஞ்சுது, நல்ல ஒரு ரைட் போனால். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து போய் ஒரு ஹை மேக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருந்தது. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் இதுக்கு அடுத்தது தான் இன்டியூஸ்மெண்ட். இதே நேரத்தில் நிஃப்டியில் உங்களுக்கு சோச்சும் கொடுத்துருந்தான். ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நிஃப்டிலையும் கொடுத்துருந்தது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. இன்டியூஸ்மெண்ட் கீழே லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருந்தது 1.2 பாயிண்ட் கீழே இம்பேலன்ஸோட ஒரு பிளாக் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த மார்க்கெட் இந்த லெவலை டச் பண்ணும்போது ஒரு மேலே ஒரு சின்ன மைனரான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். 1:12க்கு அந்த என்ட்ரி எடுத்து இந்த ஃபுல் ரைடை கேபிட்டலைஸ் பண்ணுவோம். எனக்கு இது வரைக்கும் டார்கெட் இருந்தது, பட் டார்கெட்டுக்கு போகலை. ஆனால் இதுலேயே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா 405 வரைக்கும் இருந்தது, பட் நம்ம 397 புக் பண்ணியிருந்தோம். இதுதாங்க அந்த என்ட்ரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம்ல, அதாவது 333 12 மணிக்கு, 1:12 இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்தோம். இங்க இருந்து இந்த ஃபுல் ரைடை கேபிட்டலைஸ் பண்ணோம். அண்ட் அடுத்தது லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற என்ட்ரிஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு மூவை ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். அண்டு நிஃப்டியை பொறுத்தளவு என்ன என்ட்ரி இருந்ததுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தான். ஓகேங்களா? பட் அந்த அளவு போய் இந்த லிக்விடிட்டி எடுக்கல. மேபி நாளைக்கு இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. நிஃப்டியை பொறுத்தளவு எஸ், இங்க பாத்தீங்கன்னா சேம் சினாரியோ தான். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவன் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி கீழே விழுந்த அப்புறம் ஒரு சோச் வச்சு பிஓஎஸ் வச்சிருந்தான். ஓகேங்களா? அந்த பிஓஎஸ் வச்சதுனாலதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருந்தது. அண்ட் அடுத்தது இங்க ஒரு என்ட்ரி இருந்தது. ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்த அப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக்ல ஒரு என்ட்ரி. கிட்டத்தட்ட ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு லிக்விடிட்டி போட்டிருந்தாங்கன்னு. இங்க இருந்து தான் இந்த ரைடை இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் வரைக்கும் கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அடுத்தது திரும்பவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப், இந்த இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இங்க இருந்து ஒரு ரைடு.
ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருப்போம். இன்னைக்கு யூடியூப் லைவ்ல பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி நான் எப்படி சொல்லியிருந்தேன்றது அழகா பார்க்கலாம். அந்தந்த டைமுக்கு போய் அந்த என்ட்ரிஸை நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா அது ஒரு நல்ல எஜுகேஷனல் இது கண்டென்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யா 151க்கு அங்கே பார்த்துருப்பீங்க. 151 என்ட்ரி எடுக்க சொல்லியிருப்போம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 186 வரைக்கும் போயிருந்தான். TP1ல ஒரு தடவை நான் ப்ராஃபிட்டை புக் பண்ண சொல்லியிருந்தேன். ரீஎன்ட்ரி 160ல கொடுத்துருந்தேன். 160ல இருந்து திரும்பவும் ஒரு மேல ஒரு ரைட். இதுதாங்க இன்னைக்கான என்ட்ரிஸ் இதுதான். ஸோ நாளைக்கு என்ன நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நடக்க சான்ஸ் இருக்குன்னு, அதாவது மண்டே, ஓகேங்களா? மண்டேவும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சு தாங்க. இந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் இருக்க போகுது, ஓகேங்களா? இந்த ரேஞ்சை உடைச்சாதான் எதர் பை ஆர் செல் வரலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லுமே இந்த ரேஞ்சில் தான் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா இப்போ ஒரு டவுன் வரலாம். ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி ஒரு டவுன் வந்து கீழே இருந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ண போக பார்ப்பாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ண பார்ப்பாங்க, ஓகேங்களா? நிஃப்டிலையும் அதே தான், அதே சினாரியோ தான். நிஃப்டிலையும் அதே சினாரியோ தான். இந்த கேப்பை ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, இப்போ எப்படி நீங்க 100 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் ஒண்ணுமே இல்லை. டெய்லி எங்க யூடியூப் லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த அந்த பாயிண்ட்ஸை நம்ம சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் ஒரு என்ட்ரி எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகணும், ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு கிரிட்டீரியா இருக்கும். அதாவது நான் பிரேக் அவுட்ல என்டர் ஆவேன், ஓகேங்களா? சில பேர் ட்ரெண்ட் லைன்ல என்டர் ஆவேன், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல என்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணணும். அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிப்பாங்க. அது இன்ஸ்டிடியூஷன் உங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிச்ச அப்புறம் மார்க்கெட்ல எங்க லிக்விடிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க எங்க லிக்விடிட்டியை விட்டுட்டு வராங்கன்னு அந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணி நீங்க என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பெரிய மூவ் கிடைக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல தான் நம்ம, அதாவது ரீட்டைல் பையர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? ரீட்டைல் பையர்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் லிக்விடிட்டியா இருப்பாங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அவங்களெல்லாம் ஹண்ட் பண்ணி வெளியே தள்ளும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா வெளியே தள்ளும். இந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போய் இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்துட்டு திரும்ப இதெல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பான். இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண அப்புறம் ஒரு பெரிய ரேலி மார்க்கெட் கொடுக்கும். என்னைக்குமே எஸ்எல் ஹண்ட் அப்புறம் தான் அவங்க மூவ் ஆவாங்க, ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி பாயிண்ட்டை கலெக்ட் பண்ண அப்புறம் இந்த மூவ்மெண்ட்டை நீங்க கேபிடலைஸ் பண்ணணும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னைக்குமே மார்க்கெட்ல நீங்க நீங்க என்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டேரியா எஸ்எல் ஹண்டிங் எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த எஸ்எல் ஹண்டிங் இங்க தான் நடந்திருக்கு. இங்க நடந்து முடிச்ச அப்புறம் இந்த என்ட்ரில் என்டர் ஆகி இந்த ரைடை கேப்சர் பண்ணலாம். அதே தான் நிஃப்டிலையும் நடந்திருக்கும். சிம்பிளுங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க வந்து எஸ்எல் ஹண்ட் எங்க நடக்குதுன்றத கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா போதும். திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எல் ஹண்ட், இங்க இருந்து ஒரு பெரிய ரைட், ஓகேங்களா? எஸ்எல் ஹண்ட் ஆன அப்புறம் என்டர் ஆகுங்க. 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இப்போ கேப்சர் பண்ணலாம். ஒரு சிம்பிள் தேரி தான். நீங்க வந்து ரெகுலரா ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. வாரத்துல 2 ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியில ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேபிடலைஸ் பண்ண பாருங்க. 100 குவான்டிட்டிக்கு 100 பாயிண்ட்ஸ்னா வீக்லி 20K, அரௌண்ட் 1 மந்த்துக்கு ஈஸியா 80K பண்ண முடியும். ஆனா நீங்க 10 பாயிண்டா கேப்சர் பண்றீங்க, ஸ்கேல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ட்ரேடு என்டர் ஆகும் போதும் அந்த ட்ரேடுல ரிஸ்க் இருக்கு. ஒரே ரிஸ்க் எல்லா ட்ரேட்லயுமே ஒரே ரிஸ்க் தான் இருக்க போகுது, ஓகேங்களா? ஆனா நீங்க ஒரே தடவை என்டர் ஆகி 100 பாயிண்ட்டை கேபிடலைஸ் பண்ணும்போது அதே ரிஸ்க் ரிவார்டு அதிகம், ஓகேங்களா? எப்படி ஒரு லோ ரிஸ்க்ல ஹை ரிவார்டை கேபிடலைஸ் பண்ணணும், அதை தான் நீங்க எய்ம் பண்ணணும். நீங்க 10 தடவையும் உள்ள ஒரு ஒரு ட்ரேடரோட முக்கியமான குவாலிட்டியே என்னன்னா ரிஸ்கை மேனேஜ் பண்றது தான். ட்ரேட் எடுக்கிறது இல்லை, ஓகேங்களா? ஒரு பெஸ்ட் ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ரிஸ்கை நீங்க எந்த அளவு மேனேஜ் பண்றீங்க, ஒரு ட்ரேட்ல என்டர் ஆன அப்புறம் அந்த ரிஸ்கை எப்படி கம்மி பண்ணி ஒரு ப்ராஃபிட்ஸை கேபிடலைஸ் பண்றீங்க, அதுதான் ஒரு பெரிய குவாலிட்டி. அந்த அந்த குவாலிட்டியை அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க. ட்ரேடிங் இஸ் ஈஸி. ஓகே, தேங்க்யூ கைஸ். அண்ட் மண்டே லைவ்ல பார்க்கலாம். அண்டு சாட்டர்டே இல்லை சண்டேல நான் வந்து ஸ்ட்ரக்சர் பத்தின ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தின வீடியோ. ஸோ தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.